பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் எல்லா முஸ்லிம்களையும் சூனியத்திலிருந்தும் மந்திர தந்திர பலாய்கள் முசீபத்துக்கள் எதிரிகளால் ஏற்படக்கூடிய அனைத்து வேதனைகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. அன்பிற்குரியவர்களே, உலகத்தின் வாழ்க்கையில் மனிதனை பயப்பட செய்யக்கூடிய, அவன் வாழ்க்கையை நிர்மூலப்படுத்தக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் ஒரு மனிதனுடைய அழிவை, ஒரு மனிதனுடைய நாசத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சைக்கோக்களும் எடுக்கக்கூடிய ஆயுதம்தான் சூனியம் என்பது. நான் பல காணொளிகளை உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய நேயர்களில் நிறைய மக்கள் சூனியத்திற்கான வசீஃபாவை நீங்கள் சொல்லுங்கள் என்று பல வாராக நம்மிடத்தில் கமெண்ட் மூலமாக, ஃபோன் மூலமாக எல்லாம் கேட்டு வருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த பலாய் முசீபத்தின் இந்த தாக்கம் வெறுமன்ன பாதிக்கப்பட்டவனை மட்டும் தொடாது. நல்ல புரிந்து கொள்ளணும், சூனியம் வைப்பவனும் சூனியத்தால் தான் அழிவான். சூனியம் வைத்த காரணத்தினால்தான் அவனுடைய அழிவே ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. சொல்லுவாங்க இல்லையா, கத்தி எடுத்தவன் கத்தியிலே சாவான் அப்படின்னு. அந்த மாதிரி சூனியம் என்ற அந்த பலாயை முசீபத்தை கையில் எடுத்தவன் அதனுடைய பாதிப்புகளிலாலேயே அவன் என்ன செஞ்சிருவான்டா, செத்து போயிடுவான், நாசமாக போயிடுவான். சகோதரர்களே, உலகத்தின் வாழ்க்கையில் ஒருத்தனை பிடிக்கல, ஒருத்தன் செய்யக்கூடிய காரியங்கள் பிடிக்கலண்டா அவனுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் 3. அவனுக்கு நல்ல விதமான முறையில் உபதேசம் பண்ணுறது. ரெண்டாவது என்னன்னு சொன்னால் அவன்கிட்ட தொடர்பை துண்டிப்பது. மூணாவது என்னன்னு சொன்னால் அவனுக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது, அவனுக்கு ஹிதாயத்தை கொடுன்னு சொல்லிட்டு துவா செய்வது. இந்த 3 தான் ஒருத்தனை பிடிக்கல அப்படின்றதுக்காக நம்ம இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சொல்யூஷன். தொடர்பை துண்டிக்கிறதுன்னு சொன்னால் சலாத்தோடு நிறுத்திக்கிற வேண்டியதான், டீப்பான பழக்கம் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இதை விட்டுட்டு ஒரு முஸ்லீமை அழிக்கிறதுக்கு உண்டான காரியத்தை, அதிலும் கத்தியின்றி சத்தமின்றி அழிக்கக்கூடிய ஆயுதமான இந்த சூனியத்தை கையில் எடுப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இந்த சூனியத்தால் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்தியாவில் மட்டும் சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி பெரிய பட்டியலே போடலாம். அதுவும் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா சூனியத்திற்கு பேர் பெற்றதான். இந்தோனேஷியாவில் அல்லாஹ்வுடைய கருணையினால முஸ்லிம்கள் நிறைந்து வாழ்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சூனியமும் அதிகமாக அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தகவல் வருகிறது. அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பகுதியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா, இதுவும் ரொம்ப அதிகமாக சூனியம் கொடிகட்டி பறக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் என்னிடத்தில் பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆலிம் இந்த சூனியத்தால் அவங்களுடைய மனைவி பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஒரு ஆலிமுக்கே இந்த நிலைமைன்னா மற்றவங்க ஏமாத்திரம். எப்படி பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா அந்த அம்மா? அல்லாஹ் அக்பர். அந்த அம்மாவுக்கு இரவு நேரத்தில் வயிறு வீங்கும் சகோதரர்களே. அந்த ஆலிமெட்ட சொன்னாங்க, வயிறு அப்படியே பலூன் மாதிரி வீங்கும். சொன்னாப்புல, மௌலவி உங்கள்கிட்ட அந்த வீடியோ கூட நான் காட்டிடுவேன், ஆனால் அவரத்தான் இருக்கிறதுனால, அந்நிய பெண்ணாக இருக்கிறதுனால நான் அந்த வீடியோவை காட்டலை ஹசரத். என் மனைவி படுறக்கூடிய பாடு கொஞ்சம் நெச்சம் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் என்னிடத்தில் பரிமாறும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஹசரத், என்ன ஹசரத் உங்களுக்கே இப்படின்னு சொன்னாமல் மற்றவங்கெல்லாம் எப்படி ஹசரத் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறாங்க. பல இடங்களில் ஹசரத்தே பெரிய ஹசரத்துக்கு போய் பார்த்து வாங்கி, இந்த ஹசரத்தை சம்மந்தப்பட்ட ஹசரத்தே கொஞ்சம் இதில் பாண்டித்துவம் பெற்ற உலமாக்களை சென்று பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் பரவாயில்லை. துவா செய்யுங்க அவங்களுக்காக. முற்றிலும் அவங்க குணமாகி பிள்ளைகளோட கணவரோட சந்தோஷமாக வாழணும், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. சூனியத்தில் ஒரு மூமினின் உடம்பை நாசப்படுத்தக்கூடிய, ஒரு மூமினின் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சூனியத்தை செய்து அதில் குளிர் காய்ப்பவன் காலப்போக்கில் இவனுக்கும் அது விடியுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பானார. எப்படி பண்ணுவானுங்களாம், ஒரு பொம்மையை எடுத்துக்கொண்டு அதில் தீய சக்தியான ஷைத்தானுடைய அந்த மந்திரம் தந்திரம் இதுகளெல்லாம் ஏற்படுத்தி அந்த பொம்மையை நோவினைப்படுத்தும் போது, அந்த பொம்மையை இம்சிக்கும் போது சம்பந்தப்பட்ட நபர், சூனியம் வைக்கப்பட்ட நபருக்கு கடுமையான வலியும் வேதனையும் ரணமும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது.
அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த பொம்மையில் வைக்கிறானுங்களாம். அதனுடைய பலாய் முசீபத்து நமக்கு முழுவதுமாக தெரியல, ஒரு சில பேர் சொல்லி நம்ம சொல்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, உடலை பாதிக்கிற மாதிரி சூனியம் பண்ணுறவன் இருக்கிறான் பாருங்க, அவன் உடலில் அழிந்து நாசமாக போவான். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கத்தி எடுத்தவன் கத்தியாலே சாவான். சூனியம் பயங்கரமான பாவம். சொல்லுவாங்க இல்லையா, கொலை செய்வது சூனியம் செய்வதெல்லாம் பெரும் பாவத்தில் ஹை, ரொம்பவே கடுமையான பாவம். இதிலிருந்து மீள்வது எப்படி? பல காணொளிகள் நாம் தந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குர்ஆனை விட நம்மை பலாய் முசீபத்துக்களிலிருந்து காக்க வல்ல கேடயம் எதுவுமே கிடையாது. அந்த பலாய் முசீபத்துக்களை பூண்டோடு விரட்டி அடிக்கும் அல்லாஹ்வுடைய வசனங்கள். அதில் முக்கியமாக மிகவும் சூனியத்தை அழிக்கக்கூடிய அந்த சூறாக்கள்லேயே பிரசித்தி பெற்ற, எல்லாருடைய வாயிலையும் நுழையக்கூடிய சூரா ஃபலக். சூரா ஃபலக் எல்லா மக்களுக்கும் தெரியும். என்ன இது ஏற்கனவே உள்ளது தானே அப்படின்றது அல்ல, ஒரு மெத்தேடில் நீங்கள் ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். எப்போது ஓதுவது அப்படின்னு சொன்னால் தஹஜ்ஜத்தில் தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் நள்ளிரவில் உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சு, தூக்கத்திலிருந்து முழிப்பு வந்துருச்சு இடையில அப்படின்போது மற்ற நினைவுகளோ மற்ற சிந்தனைகளோ இல்லாமல் இதை ஓதணும். 2 ரக்காத்து ஹாஜத்து நஃபில் தொழுவுங்க. தொழுதுட்டு அந்த தொழுகை கூட எப்படி நியத்து வைக்கணும்? யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பலாய் முசீபத் நீங்க வேண்டும், சம்பந்தப்பட்ட என்னை பாதிப்படைய செய்த அந்த நபருக்கு தக்க பாடத்தை நீ புகட்டணும் அப்படின்னு நியத்தை வைத்து 2 ரக்காத் தொழுவுங்க. முதல் ரக்காத்தில் சூரா ஃபலக் ஓதுங்க, 2வது ரக்காத்தில் சூரா நாஸ் ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா முன்பின் செலவாத்துக்களை 11 முறை ஓதிவிட்டு இந்த குல் அஊது பிரபில் ஃபலக் சூராவை ஓதுங்க. எப்படி ஓதணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد ومن شر النفاثات في العقد வருது பாருங்க. அந்த பர்டிகுலர் ஆயத்தை நீங்க ஓதும்போது மின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத் வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத் வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத் கிட்டத்தட்ட 11 முறை ஓதணும் இந்த ஆயத்தை. எத்தனை முறை ஓதணும்? 11 முறை ஓதணும். இப்போ மீனிங்கை பாருங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலையின் ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த அனைத்து படைப்புகளின் தீங்குகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், இருள் சூழும் போது ஏற்படக்கூடிய இரவின் தீங்கை விட்டும் நான் ரப்பிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுக்களில் ஊதக்கூடிய, மந்திரம் பண்ணி ஊதக்கூடிய சூனியக்காரிகளின் தீங்குகளை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் நேரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அவனால் ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவ்வளவுதான். இந்த சூறாவை இந்த மெத்தேடில் ஓதுங்க. எப்பேற்பட்ட சூனியமும் விரண்டு ஓடிவிடக்கூடிய, எப்பேற்பட்ட சூனியத்தையும் விரட்டி விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான இறைவனின் அழகான வார்த்தைகள். ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த கேடயம். இந்த கேடயம் இருக்கும் காலமெல்லாம் எந்த கொம்பனால் நம்மை அசைக்க முடியாது. எந்த சூனியக்காரனும் சூழ்ச்சி செய்து நம்முடைய வாழ்க்கையை
நிர்மூலமாக்க முடியாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்ய மறந்துடாதீங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.